சுற்றுலா வந்த சஹ்ரானின் மனைவியை திடீர் சோதனைக்குட்படுத்திய போலீசார். கொழும்பில் சம்பவம் என்பதாக ஒரு செய்தியும் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம். உயிர்த்த ஞாயிறு தின குண்டு தாக்குதல்களுக்கு தலைமை வகித்ததாக கூறப்படும் பிரதான தற்கொலை குண்டுதாரி சஹ்ரான் அர்சீமின் மனைவியான ஃபாத்திமா ஹாதியா அவரது குடும்பத்தார் சகிதம் கொழும்புக்கு சுற்றுலா சென்ற போது நேற்று திடீர் பரிசோதனை மற்றும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார். சில மணி நேரம் நீடித்துள்ள இந்த நடவடிக்கையின் பின்னர் அவர் விடுவிக்கப்பட்டதாக போலீஸ் தகவல்கள் தெரிவிக்கின்றன. சிறிய பஸ் வண்டியொன்றில் நேற்று குருநாகல் கட்டுபெத்த போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கெக்குனுகொல்ல பகுதியிலிருந்து சிறுவர்கள் பலரோடு ஃபாத்திமா ஹாதியா உள்ளிட்டோர் கொழும்புக்கு வந்திருக்கிறார்கள் என்பதும் இங்கே முக்கியமான விவகாரம். எனவே நாடெங்கும் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் குறித்த 6 வருட நினைவு தினத்தை முன்னிட்டும் பெரிய வெள்ளியை முன்னிட்டும் நாடெங்கும் விசேட பாதுகாப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறான பின்னணியில் ஃபாத்திமா ஹாதியா உள்ளிட்டவர்கள் தொடர்பில் கட்டுபெத்த போலீசாருக்கும் குற்றப்பணி திணைக்களத்துக்கும் கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் அதனை மையப்படுத்தி இந்த போலீசார் இதனை செயல்பட்டிருக்கிறார்கள். அதன்படி பொரோலை போலீஸ் பிரிவில் பொரோலை போலீசார் ஃபாத்திமா ஹாதியா உள்ளிட்டவர்கள் பயணித்த பஸ் பொறுப்பில் எடுக்கப்பட்டு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதோடு விசாரணை முன்னெடுக்கப்பட்டது. இதனையடுத்து சந்தேகத்துக்கிடமான எதுவும் வெளிப்படுத்தப்படாத நிலையில் அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள். இதனையடுத்து அவர்கள் தமது சுற்றுலாவை நடுவில் நிறுத்திவிட்டு வீடு திரும்பியதாக கூறப்படுகிறது. இதற்கு முன்னரும் கடந்த 2023 ஏப்ரல் மாதம் உயிர்த்த ஞாயிறு நினைவு தினத்தை அண்மித்து சஹ்ரான் அர்சீமின் மைத்துனர், அதாவது மனைவியின் சகோதரர், அவரது மனைவி திடீரென போலீசாரால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார்கள். உலகளவில் கிறிஸ்தவர்கள் உயிர்த்த ஞாயிறு தினத்தை கொண்டாட விளைந்த வேளையில் அதிகாலையில் பெரும் படையுடன் ஒரு வீட்டை சுற்றி வளைத்து சஹ்ரானின் மைத்துனரையும் அவரது கர்ப்பிணி மனைவியையும் போலீசார் இவ்வாறு கடந்த 2023 ஆண்டு கைது செய்தார்கள். பின்னர் அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள். இவ்வாறு நிலையிலேயே இம்முறை உயிர்த்த ஞாயிறு தினத்தை அண்மித்து சுற்றுலா சென்ற போது ஹாதியா போலீசாரின் கடுபிடிகளுக்கு உள்ளாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்பதாக இன்றைய தகவல் இருப்பதை காணலாம்.